அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான ஒரு சகோதரர். இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர் பேர் என்ன கேட்டிங்கன்னா சலீம். சலீமை பற்றி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு நம்ம இந்த வீடியோ. எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எந்த பள்ளிவாசலில் போய் இஃப்தார் நோம்பு திறக்க போகிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து நாங்கள் எந்த பள்ளிவாசலுக்கு போகலை. இன்றைக்கி இந்த சகோதரர் கூட இவருக்கு மட்டும் இல்லாமல் இவர் கூட சேர்ந்த 4 சகோதரோட இன்றைக்கி நோம்பு திறக்க நம்ம இஃப்தாருக்கு வேறு இடத்துக்கு போக போகிறோம். சலீம் இவர் யார்? இவர் வந்து எங்கள் மதரசாவில் இப்போ இருக்கார். என்ன இவரோட பற்றி டீட்டெயிலை உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி மங்கம்மா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டில் எல்லாருமே எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய ஒரு மக்கள் தான் அந்த லைனில் இருந்தாங்க. அது ஆக்கிரமிப்பு பண்ணதுனால நிறைய பேர் அந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க. அதில் இந்த சகோதரம் ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க தாயாரோடு இருந்தாங்க. தகப்பனர் கிடையாது. தகப்பனர் இல்லாமல் தாயார் மட்டும் தான் பார்த்துருந்தாங்க. தற்போது தாயாரும் இந்த தம்பிக்கு இல்லை. இவர் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஒரு மதரசாவில் தான் ஓதிக்கிட்டு இருக்காரு. அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் 2 நாளைக்கு முன்பாக அந்த மதரசாவுக்கு போயிருந்தோம். தம்பியை சந்திக்கிறதுக்காண்டி போயிருந்தோம். அப்போ அந்த மதரசாவில் இருக்கக்கூடிய 25 பேரில் 24 பேரும் அவங்க சொந்த ஊருக்கு பெருநாள் கொண்டாடுறதுக்காண்டி போகிறாங்க. ஆனால் தம்பி மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறார். எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தாய் தப்புனதுனால கொஞ்சம் தனிமையில் இருக்கிறாரு. ஆனால் அந்த மதரசா வந்து முழுமையாக அவரை பார்த்துக்கிறாங்க. கூட இன்னும் 2-3 இளைஞர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தாய் தப்பு இருக்க நாளைக்கு இன்ஷால்லா ஊருக்கு போயிடுவாங்க. அதனால் தம்பி மட்டும் இருக்கனால இன்றைக்கி இவர் கூட போய் நாங்கள் இஃப்தார் கலந்துட்டு இவர் கூட தான் இருக்க போகிறாரு. அது இல்லாமல் இவருக்கு தேவையான ஆடைகள்லாம் கம்மியாக இருக்குது. ஆடைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் இது எல்லாமே நம்ம இன்ஷால்லா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சிறப்பாக அந்த நோம்பு முடிக்க போகிறோம். சலீம் ட்ரெஸ் எடுக்க போகலாமா? சலீம் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் எடுக்கணும்? ஜிப்பா வேறு கைலி தலப்பா தொப்பி இதெல்லாம் வேணும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீன்ஸ் வேணும், டிஷர்ட் வேணும் கேட்பாங்க. ஆனால் இப்போ ஓதக்கூடிய இடத்துலனால தம்பிக்கு அந்த பக்குவம் வந்ததுனால எனக்கு ஜிப்பா எடுத்தாங்க, எனக்கு லுங்கி எடுத்தாங்கன்னு கேட்குறாப்புல. இன்ஷால்லா போகலாமா? அல்ஹம்துலில்லாஹ்னு அந்த மாணவருக்கு தேவையான ஆடைகள்லாம் எடுத்து முடிச்சுட்டு மாணவர் ஓதக்கூடிய மதரசாவில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களையும் கூட்டிக்கிட்டு இஃப்தாருக்கு நோன்பு திறக்க நாங்க வந்த ஹோட்டல் காசி புது பஸ் ஸ்டாண்ட் அருகே இருக்கக்கூடிய கலரிக்கறி ஹோட்டல்ல இஃப்தாருக்கு நோன்பு திறக்க இப்படி ஒரு கூட்டம் வரும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கலங்க. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு ஒரு கூட்டம் இருந்தாலும் இந்த மாணவர்களை பார்த்த உடனே இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்குன்னு இஃப்தாருக்கு நோன்பு திறக்க ஒரு தனி இடத்தையே அமைச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த மாணவர்களுடன் இஃப்தாருக்கு நோன்பு திறந்ததுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. இந்த வருஷம் ரமலான் மாதத்தில் நடந்த நிகழ்வை எங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம். இனி அடுத்த வருஷம் வரக்கூடிய ரமலான் மாதத்தை விட சிறப்பாக அமைய இந்த மாணவர்களுக்கும் எங்களுக்கும் அதிகமாக துவா செய்யுங்க.